கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 133:3. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Psalm 133:3. For that the Lord commanded his blessing, life everlasting. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து இருந்தார். ஆடு, மாடு, ஒட்டகம் என அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் அதிகம். ஏற்ற சமயத்திலே ஈசாக்கு என்ற வாக்குத்தத்த மகனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். விசுவாசிகளின் தகப்பன் என அழைக்கப்பட்டான். தேவனுடைய நண்பன் என அழைக்கப்பட்டான். சென்ற இடங்களிலெல்லாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறவனாக காணப்பட்டான். எனவே தேவன் அவனை ஆசீர்வதித்து இருந்தார். யோபு என்பவன் செல்வச்சீமானாய் காணப்பட்டான். யோபுவுக்கு இருந்த ஆஸ்திகள் அதிகம். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் காணப்பட்டான். தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் கிரமமாய் வளர்த்தவனாய் காணப்பட்டான். யோபு 1ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயந்த யோபுவின் வாழ்க்கையிலே புயல் வீசியது. அநேக இழப்புகள் ஏற்பட்டாலும் நீடிய பொறுமையோடு அவன் காத்திருந்தான். தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் தன் வாழ்வில் பெற்றுக்கொண்டான். எனவே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தருகிறவர் கர்த்தர். கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நாட்டிலே குடிக்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. விடுதலையை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் மாத்திரமே விடுதலை தர வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவ குடும்பங்களில் இருக்கிற அநேகர் கூட மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாக இருப்பதை நினைத்து வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். ஆண்டவரே, பூரண விடுதலை நீர் தந்து பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் சந்தோஷமாய் வாழட்டும். உம்முடைய கரத்திலே குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பூரண மதுவிலக்கு எங்கள் நாடுகளில் அமல்படுத்தப்பட தேவனே கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதியும். சமானம் சந்தோஷமாய் உருள்ள நாள் வரை வாழக்கூடிய கிருபைகளை கூட்டித்தாரும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.